கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் அதே யாத்திரையாம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யாத்திரையாகம 3ஆம் அதிகாரத்தை பார்த்திங்கன்னா, அங்கே மோசேயும் தேவனும் பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை பார்த்திங்கன்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டிய அநேக காரியங்களை தேவன் மோசேயோடு பேசுகிறார். மோசே முதலாவது அந்த ஓரை பர்வதத்தில் முட்செடியிலே மோசையை தேவன் கர்த்தர் சந்திக்கிறார். முட்செடியின் மத்தியிலே தேவன் அவரோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். பேசும்போது என்ன சொல்கிறார்? எகிப்தினுடைய கூக்குரலை இஸ்ரவேலுடைய கூக்குரலை நான் கேட்டேன், அவர்களை எகிப்திலிருந்து நீ விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி மோசே இடத்தில் முதலாவது அவர் பேசுகிறார். அவருடைய காரியங்கள் பார்த்திங்கன்னா, நிறைய காரியங்களை தேவன் மோசையோடு பேசுகிறதை பார்க்குறோம். நீங்கள் உன்னுடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுத்த அந்த தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி பேசுகிறார். இந்த கானான் தேசத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். நீ திரும்பி வரும்போது இந்த இடத்திலே நீ பலியிடுவாய், அப்பொழுது நான் தான் உன்னை அனுப்பினேன் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்லி அவர் அடையாளம் பண்ணுகிறதை நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். நீ உனக்கு வாயாக உன்னுடைய சகோதரன் ஆரோனை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, பார்த்திங்கன்னா, அவர் கேட்குறாரு, நீ அங்கே போய் நான் சொல்லும்போது அவர்கள் யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவருடைய நாமம் என்ன என்று கேட்கும்போது நான் என்ன சொல்ல என்று கேட்கும்போது அந்த நாமத்தை கூட அவர் சொல்லி கொடுக்கிறார். இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொல் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியா, நீ கையில் வைத்திருக்க நீ கோலை கொண்டு போ, நீ கோலை வைத்து அநேக அற்புதங்களை அதிசயங்களை நீ செய்வாய் என்று சொல்லி அநேக காரியங்களை நீ எகிப்துக்கு போக வேண்டும், எகிப்தில் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசையோடு பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அந்த 3ஆம் 4ஆம் அதிகாரத்தை முழுத நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் பேசுகிற காரியங்கள், எகிப்துக்கு போய் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் இதுதான். எதற்காக நான் உன்னை அனுப்புகிறேன்? இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக உன்னை அனுப்புகிறேன். நீ மீட்டெடுத்து வரும்போது இந்த மலையில் நீங்கள் ஆராதனை செய்வீங்க, அதுதான் உனக்கு அடையாளம் என்று சொல்லி நிறைய காரியங்களை மோசே இடத்துல பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம தியானிக்க போகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்த்திங்கன்னா, கர்த்தர் மோசையோடு கூட இவ்வளோ காரியங்களையும் அவர் பேசுகிறார். மோசே தன்னுடைய மாமனாரிடத்தில் பேசுகிற காரியம் என்ன என்று சொன்னால், தன்னுடைய மாமாவாக்கிய எத்திரோவிடத்தில் மோசே என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரிடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்று என்றான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். பாருங்கள், தேவனும் மோசையும் பேசின காரியங்கள் வேறு. கர்த்தர் மோசையோடு பேசின காரியம், எதற்காக உன்னை அழைக்கிறேன், நீ எங்கு போக வேண்டும், நீ அங்கு போய் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் மிகவும் விளக்கமாய் மோச இடத்துல கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆனால் தன் மாமனாரிடத்தில் மோசே பேசும்போது என்ன பேசுகிறார்? என் சகோதரர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்பதை பார்க்கும்படி நான் போகிறேன் என்று சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த காரியத்தை நம்ம வாசிக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு காரியம் என்னுடைய உள்ளத்திலே தோன்றினது. நம்மளுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோம் என்பதை இதை நினைத்து நாம் பார்க்க வேண்டும். ஒரு சொப்பனம் பார்த்து விட்டால், ஒரு தரிசனம் பார்த்து விட்டால், அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் வந்துவிட்டால், ஒரு நல்ல வேலை கிடைத்து விட்டால், அவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறார்கள் என்று சொன்னால், திருமண காரியங்கள் வந்துவிட்டால், அல்லது எங்கேயாவது ஒரு இடமோ சொத்தோ ஒரு வீடோ நம்ம வாங்கிவிட்டால், அது மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதங்கள் நடந்துவிட்டால்,
அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும்போது என்ன பண்ணுறோம், அது நடந்து முடிகிற வரைக்கும் கூட நாம் பொறுத்து கொள்வதில்லை. உடனே அதை எல்லாரிடத்திலும் போய் சொல்லி, என் குடும்பத்தில் அப்படி இருக்கிறது, என் குடும்பத்தில் இப்படி இருக்கிறது, காரியம் எப்படி இருக்கிறது, நான் சொத்தை வாங்கியிருக்கிறேன், நான் காரு வாங்கிட்டேன், நான் அப்படி தரிசனம் பார்த்தேன், நான் இப்படி தரிசனம் பார்த்தேன், ஆண்டவர் என்னோடு இப்படி பேசினார், இந்த ஊழியத்தில் அப்படி இருக்கிறது இப்படி இருக்குது என்பதை அந்த காரியம் நடந்து முடிவதற்கு முன்னே எல்லாவற்றையும் நாம் வெளியிலே சொல்கிற ஒரு சுபாவம் நம்மிடத்தில் இருக்கிறது. நடக்கிறதோ இல்லையோ, தொடங்கும் முன்பே நம்முடைய குடும்பம், நம்முடைய சொந்த பந்தம், நம்முடைய தோழர்கள் தோழிகள் அனைவரிடத்திலும் போய் அந்த இரகசியத்தை, அந்த காரியங்களை நாம் தெரிவிக்கிற ஒரு மனிதர்களாய் காணப்படுகிறோம். பாருங்கள், மோசே பாருங்கள், கர்த்தர் மோசேயிடத்தில் பேசின எந்த ஒரு காரியத்தையும் தன் மாமனாரிடத்தில் அவன் சொல்லவில்லை. எவ்வளவோ காரியங்களை தேவன் பேசுகிற காரியமெல்லாம் மிகவும் பயங்கரமான ஒரு காரியம். மோசேயும் அவரோடு பேசுகிறார், நான் போக முடியாது, நான் திக்குவாய் மந்தவாயுமாக இருக்கிறேன், இவ்வளோ தூரத்தில் நான் போய் கஷ்டப்பட முடியாது, அவங்களெலாம் கொலைகாரர்கள், அவங்க கொன்று போடுவார்கள், இப்படியெல்லாம் பயங்கரமான ஒரு இடத்திற்கு மோசே போக வேண்டிய சூழ்நிலை, எத்தனையோ நாள் பிரயாணம் பண்ணி நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, தன் மனைவி பிள்ளைகளை அழைத்து போகிறோமே, இந்த இடத்துல என்ன நடக்குமோ எனக்கு ஒன்றும் தெரியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியத்திற்கு மோசே தன்னுடைய காலை எடுத்து வைக்கும்போது தன் மாமனாரிடத்தில் போய் எதையுமே அவன் சொல்லவில்லை. பாருங்கள், நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன் எதையும் பேசலை. அவர் சொல்கிறார், நான் என் சகோதரனை பார்க்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறபடினாலே பாருங்கள், அவன் போவதற்கு முன்பாக தடைகள் இல்லாதபடி அவன் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், எத்தனையோ தடைகளை நாமே உருவாக்கி கொண்டாய் வைத்து விடுகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரும்போது அது தொடங்குவதற்கு முன்பாகவே நம்முடைய வாயினாலே அநேகரிடத்தை சொல்லி போகிறபடினாலே அந்த ஆசீர்வாதங்கள் தடை பண்ணுகிறது. நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற ஒரு காரியங்கள் அது தொடங்குவதற்கு முன்பாகவே, நம்ம உள்ளத்தில் நம்ம சிந்திப்பதற்கு முன்பாகவே நம்ம எல்லாத்தையும் சொல்லிவிடுறோம். அது என்ன ஆகிறது என்று சொன்னால் தடையாகி விடுகிறது. மனுஷனுடைய நாவினாலே அநேக காரியங்கள் தடையாகும். மனுஷனுடைய பொறாமையினாலே அநேக காரியங்கள் நின்று போகும். மனுஷனுடைய கோள் சொல்கிற குணநலங்களினாலே அநேகருடைய வாழ்க்கையிலே, திருமண காரியங்களிலே எல்லாம் மற்றபடி நம்முடைய ஒரு வீடு வாங்குகிற காரியமோ, இடம் வாங்குகிற காரியமோ, கோள் சொல்வதனாலே, பொறாமையினாலே, அநியாயமான வார்த்தையினாலே நம்மளுக்கு நாம் பெற்றுவிடக்கூடாது என்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு கூட அந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் நம்மளை சுற்றி வலை போட்டு கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் அப்படிப்பட்ட வலைகள் நம்முடைய வாழ்க்கையில் விழாதபடி, அப்படிப்பட்ட கண்ணிகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை விழாதபடி, அப்படிப்பட்ட காரியங்கள், ஆசீர்வாத கேடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வராதிருக்க வேண்டும் என்று சொன்னால் மறைக்க வேண்டிய காரியங்களை நாம் மறைத்தாக வேண்டும். சொல்லக்கூடாத காரியங்களை நாம் சொல்லாமல் இருக்க வேண்டும். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதா, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கிறதா, காரியங்கள் நடந்து முடிந்த பிறகு நாம் அதை வெளியில் சொன்னாலும் கூட அது ஓரளவு நம்மளை தாக்காதபடி நம்முடைய வாழ்க்கை கடந்து போக முடியும். ஆனால் நாம் அப்படி இருப்பதில்லை. எல்லாவற்றையும் நடப்பதற்கு முன்பாகவே, நாம் யோசிப்பதற்கு முன்பாகவே மற்றவரிடத்திலே சொல்லிவிடுகிறபடினாலே பாருங்கள், எத்தனையோ தடைகள், அந்த காரியங்கள் நடக்காது கூட அநேக நாட்கள் போகிற ஒரு சூழ்நிலையில் நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு இடத்துல வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கிறது என்று சொல்லி நமக்கு ஒரு சின்ன அறிகுறி தெரிந்தாலே நான் 10 பேர்கிட்ட போய் சொல்லி முடித்திடுறோம். அந்த 10 பேருடைய ஞாபகம் நம்முடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விடுகிறது. அதனால் தான் மோசே என்ன சொல்கிறார்னா, எதையுமே தன் மாமாவிடத்தில் சொல்லாமல் அவர் தன் சகோதரனை பார்க்க போகிறேன் என்று சொல்லிவிடுகிறார். அப்போது என்ன ஆகுது, எந்த தடையும் இல்லாதபடி மோசேயுடைய பிரயாணம் மிகவும் அருமையாய் காணப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம்.
அதே போல் பார்த்திங்கன்னா எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும்போது எசேக்கியா ராஜா புஸ்தகத்தில் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது அப்படித்தான். எசேக்கியா ராஜா பாருங்கள், நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கும்போது மரித்து போவா என்று சொல்லி தேவனால் சொல்லப்பட்ட பிறகு தேவன் அவருக்கு மறுபடியும் 15 வருடத்தை கூட்டி கொடுக்கிறார். அந்த காலகட்டத்திலே ஒரு ராஜா, எசேக்கியா ராஜா மரணப்படுக்கையில் இருக்கிறார் என்று அறிந்து அவரை பார்க்க வரும்போது பாருங்கள், எசேக்கியா ராஜாவுடைய ஒரு அறிவின்மை, நம்ம சாதாரண மனிதர்கள் செய்கிற அதே தவறை எசேக்கியா ராஜா செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷத்தில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்திலும் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றுமில்லை. பாருங்கள், எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் அப்படித்தான். மறைத்து வைக்க வேண்டிய பொக்கிஷங்கள், வெளியிலே மனிதனிடத்தில் காட்டக்கூடாத பொக்கிஷங்களை எல்லாருக்கும் முன்பாக அவர் திறந்து காட்டுகிறார். தன்னுடைய பெருமையை, தன்னுடைய ஆசீர்வாதங்களை மற்றவரிடத்தில் திறந்து காட்டுகிற ஒரு வாழ்க்கை எசேக்கியாவுக்கு இருந்தது. அப்படியா அவன் இருந்தபடியினாலே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது பாருங்கள், அந்த 17ஆம் வசனம், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று சொல்லி ஏசியா தீர்க்கதரிசனத்திலே கர்த்தர் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், பொக்கிஷங்களை மறைத்து வைக்க வேண்டிய பொக்கிஷங்களை மறைத்து வைக்க வேண்டும். காட்டக்கூடாத பொருட்களை காட்டாது வைத்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை திறந்த புஸ்தகமாய் மற்றவரிடத்தில் நம்ம காட்டும்போது அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இழந்து போகிற ஒரு சூழ்நிலை உண்டாகும். எசேக்கியா ராஜா இப்படி பண்ணபடினால்தான் கர்த்தரே சொல்கிறார், நீ எல்லாவற்றையும் நீ காண்பித்தபடினாலே உன்னிடத்தில் உள்ள எல்லாம் பறிபோகும் நாட்கள் வரும் என்று சொல்கிறார். அப்போ தெய்வ பிள்ளைகளாகிய நாம் சரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? தேவன் நமக்கு தருகிற பொக்கிஷங்களை, தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை நாம் பெருமையாய் எண்ணி பிறரிடத்திலே காட்டி அந்த மகிமையும் அந்த கனத்தையும் அந்த பெருமையையும் நாம் வாங்க வேண்டும் என்று நினைத்தோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே பொக்கிஷங்கள் அழிந்து போகும். பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனத்தின் அதை மறைத்து வைக்க முடியவில்லை. ஒரு மோசையைப் போல அதை மறைத்து வைக்க முடியவில்லை. யோசேப்பு தன்னுடைய கண்ட சொப்பனத்தை தன் சகோதரர் மத்தியிலே, தன் தகப்பன் மத்தியிலே அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதலால் எத்தனை வருடம் அவனுடைய வாழ்க்கையிலே பாடுகள், சிறைச்சாலைகள், வேதனைகள், அடிமைத்தனங்கள் அவன் இழந்தது கொஞ்சமல்ல. அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாளில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், மோசே எவ்வளோ ஞானமாய் தன் மாமனாரிடத்தில் பேசுகிறார் என்று சொன்னால், ஒரு வார்த்தையை கூட கர்த்தர் பேசின வார்த்தையோ, மோசே பதில் கொடுத்த வார்த்தையோ, கர்த்தரும் மோசையும் சந்தித்த காரியத்தையோ எத்தனோ இடத்துல சொல்லவே இல்லை. அதனால் தான் அவன் சமாதானத்தோடு அந்த இடத்தை விட்டு போனான். இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்தார் என்பதை நாம் அறிய முடிகிறது. இந்த நாளில் இந்த காரியங்களை நாம் சொல்வதற்கு காரணம் என்ன? அநேக குடும்பங்கள் வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்கள் இழந்து போயிருக்கிறது. இந்த காரியங்கள் நமக்கு சொல்லித்தராதபடியினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலே அறியாதிருந்தபடினாலே என்னுடைய வாழ்க்கையில் கூட அநேக ஆசீர்வாதங்களை நான் இழந்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்த ஆசீர்வாதங்களை பற்றி கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய வாய்கள் அநேகரிடத்திலே போய் சொல்கிறபடினாலே அவைகளை நான் இழந்திருக்கிறேன். அப்போ நம்ம அந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? எதை நாம் பிறரிடத்தில் சொல்ல வேண்டும், எதை பிறரிடத்தில் சொல்லக்கூடாது என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், தேவன் நமக்கு தருகிற சொப்பனங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொக்கிஷங்கள், அப்படிப்பட்ட காரியங்களை நாம் அந்த ரகசியமாய் காத்து கொள்ள வேண்டும். அநேகரிடத்திலே நாம் பேசுகிறபடினாலே
அநேகரிடத்தில் தன்னுடைய பெருமைகளை நாம் காட்டுகிறபடினாலே, அநேக நம்முடைய வாழ்க்கையை மதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பொக்கிஷங்களை திறக்கிறபடினாலே, தேவன் நம்மளோடு பேசுகிற ரகசியத்தை நாம் வெளியிலே சொல்கிறபடினாலே அவை நம்முடைய வாழ்க்கையிலே செயலற்று போகிறதை நான் பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளாகிய நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாமும் செய்யக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். மோசேயுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் எவ்வளோ பெரிய ரகசியத்தை தன் இருதயத்தில் மறைத்து வைத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் இந்த நாட்களில் ஒரு மோசையைப் போல, ஒரு எசேக்கியா மோசையைப் போல நம்ம வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியா ராஜாவைப் போல, யோசேப்பைப் போல இல்லாதபடிக்கு ரகசியங்களை, தேவன் தேவனுக்கும் உரிய ரகசியங்களை, நம்மளுடைய ஆசீர்வாதத்தின் ரகசியங்கள், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காரியங்கள், இவைகளை நாம் மறைத்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஞானம் நமக்கு வேண்டும். சொல்ல வேண்டிய நேரம் ஒன்று வரும் பாருங்கள். அநேகருக்கு தெரிய வேண்டிய நேரம் வரும். அந்த நேரத்தில் அவர்கள் தெரிந்து கொண்டால் அது நன்றாயிருக்கும். ஆனால் ஒன்றுமே நடப்பதற்கு முன்பாக நாம் எல்லாவற்றையும் பிறரிடத்தில் சொல்லும்போது அதற்கு தடை உண்டாகும், ஆசீர்வாத கேடு உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிரந்தரம் அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சத்துரு அதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முறித்து போடுவான். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யவே கூடாத. வாழ்க்கையில் மிகவும் ஞானத்தோடு நாம் வாழ வேண்டும். தேவன் நம்மளுக்கு தந்த ஆசீர்வாதங்களை தேவனுக்கு மாத்திரம் நம் தெரிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சொல்ல வேண்டிய காரியங்களை பிறரிடத்தில் சொல்ல வேண்டும். காத்து கொள்ள வேண்டிய ரகசியங்களை நாம் காத்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய பிள்ளைகளை எப்படியாய் ஆசீர்வதித்து நம்மளை பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.